வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதத்தை மட்டும் உதிராக வடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்த கப்பில் 4 கப் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், உப்பு 1/2 டீஸ்பூன். இந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் எண்ணெய் சேர்த்து அரிசியை வேக வச்சோம்னா சாதம் நல்லா உதிராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் நம்ம தாராளமாக வச்சு தான் அரிசியை வேக விடணும். இது நல்லா கொதித்து 3லேருந்து 4 நிமிஷம் அரிசி வேகட்டும். ஊற வச்சதுனால வேகமாகவே வெந்துடும். அரிசி ஒரு 90% குக் ஆகணும். சாதம் வேகும்போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். சாதம் வடிக்கிறதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதம் குழஞ்சி போச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாதம் வெந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இப்படி இருக்கணும். இதை உடனே நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டியாச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடியட்டும். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டில் பரவலாக இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுறணும். அப்போ தான் சாதம் உதிராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ முட்டை பொரியல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக பொரிச்சாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். முட்டையை பொரிச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வதங்கினா போதும். அடுத்து 5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன கேரட் பொடியாக கட் பண்ணது, ஒரு 1/4 கப் அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் ஒரு 1/2 கப், ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். காய் ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவு கிரன்ச்சியாக இருந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 80% கிட்ட இது குக் ஆகணும். காயெல்லாம் ஒரு 80% வதக்கிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக வதங்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ். சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து உதிராக வடித்த சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் நம்ம நல்லா இந்த மாதிரி கரெக்டாக வடித்ததுனால உதிராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டியும் ஆற விட்டுறணும். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை சேர்த்துடலாம். எக்கும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெதுவாக கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதில் மிளகுத்தூள் சேர்க்கணும். இந்த மிளகுத்தூள் தான் காரமும் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுதான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கங்க. காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம், சாதம் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது போதும். இதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக சாதம்லாம் உடஞ்சி போகாத மாதிரி மெதுவாக கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்டி விடணும். நம்ம சாதத்தை ஆற வச்சு சேர்க்கறதுனால நல்ல சூடு ஏறுற மாதிரி இந்த மாதிரி மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாதமும் வந்து சூடு ஏறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.